நிற்கிறேன். வெல்ற கோயிலுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பலம புலங்களுடைய வீட்டான் நிற்கிறோம். அதாவது வித்தியாசமாக அதோட நிற்கிறேன். என்ன செந்துறேன் ஏன் வித்தியாசம் பார்க்க எங்களை பார்க்க தெரியும். பூவும் பொட்டுமா எல்லாம் நிற்க தெரியும். நம்ம நாங்கள் இன்றைக்கு இதில் எனக்கு நின்று முன் கட்டம் எடுத்துக்கணும். உண்மைக்குமே இன்றைய பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ நாங்கள் இன்றைய தினம் வெல்ற கோயிலுக்கு போனாங்க. அதான் சந்திரன் பூ மொட்டோட நிற்கிறேன். நாங்கள் வெல்ற கோயிலுக்கெல்லாம் போய் வந்து அப்படியே வந்து இப்போ வீட்டை நிற்கிறோம். திடீரென ஒரு வெளியில் ஒரு பயணம் ஒன்று யோசிச்சுனாங்க. அதான் இன்றைக்கு ஏண்டாண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அப்போ நாங்கள் இன்றைக்கு வெளியில் ஒரு பயணம் ஒன்று போவோம். ஆனால் எங்கே எல்லாம் செல்ல மாட்டோம். ஏன்னா போகிற இடம் எங்களுக்கே தெரியும் நாங்கள் எங்கே போகிறோம்ண்டு. இப்படியே போகிறோம். எங்கே போதோ அங்கே நாங்கள் நின்று காட்டுவோம். ஏனெண்டா உண்மைக்குமே நான் சேர்ந்த வலிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ என்னன்னு சொல்கிறேன், இப்போ எந்த இடம் எடுக்கிற ஐடியா இல்லை. போதானே எனக்கு யோசிச்சு எடுத்துக்கொண்டு போகிறோம். நாங்கள் அப்படியே 2 பேரும் எடுத்துக்கொண்டு போகிறோம். உண்மையிலேயே நாங்கள் இங்கே பார்த்தாலும் தெரியும். ஃபுல்லாக 2 முறை கலரில் போட்டுருக்கிட்ட ஃபுல்லாக எல்லாம் நிற்கிறோம். வெல்ற கோயிலுக்கெல்லாம் போய் வந்து எல்லாம் நிற்கிறோம். இப்போ இப்படியே ஒரு வெளியில் ஒரு பயணம் ஒன்று விளக்கிடுவோம்ட்டு போகிறோம். அப்போ நாங்களே என்ன போய் பார்ப்போம். நாங்கள் அப்போ எங்கெங்கே போகிறோம்னு பார்ப்போம். அப்போ எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ண நாங்கள் போகிற வீடியோட கூட இப்போ அவங்க வீடியோக்களை போய் பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ நல்லூர் கோயிலடிக்கு வந்துட்டோம். எங்கே வந்துனாங்கன்னா நல்லூர் கோயிலுக்கு. அதாவது வந்து கடைசியெல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் வந்து நாங்களே நம்ம அது சனமெல்லாம் போட்டுது. இன்றைக்கே சனம் பேர் இது கொஞ்சம் வெயில் ஒளி அடிக்குதாமோ. அங்கால போய் எடுப்போம். இப்போ கோயிலுக்குள்ளே போகணும் கொண்டு போகலாதான். கோயிலெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கால போயிட்டு நாங்கள் எடுப்போம். கோயிலெல்லாம் கும்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து மணிக்கடையை நோக்கி வந்துட்டோம். வேணாமோ மணிக்கடை பின்பீதி ஏன்னா சூரிய ஒளி பிடிக்குது. என்ன வீடியோ எடுக்க சூரிய ஒளி தான் வந்து பிடிக்குது. அங்கால பார்ப்போமே நான் அப்படியே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நாங்கள் வந்து நல்லூருக்கு போனாங்கள். நல்லூரில் வந்து எங்களால் வீடியோ எடுக்க முடியலை. அது வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நாங்கள் உள்ளுக்குள்ளே வந்து கோயில் கும்பிட்ற இடத்துக்குள்ளே வந்து நாங்கள் கேமரா ஒன்றுமே கொண்டு போயிடலாம். ஃபோன் ஒன்று இல்லாமல் ஒன்றுமே கொண்டு போயிடாதாம். அந்த இடத்துல வந்து ஃபோட்டோஸ் ஒன்றுமே எடுக்கலாது, வீடியோஸ் ஒன்றுமே எடுக்கலாதாம். அதுபடியாக நாங்கள் அப்போ கடைசி நாளில் நான் போனாங்கள். அப்போ நாங்கள் வந்து பின்னுக்கு அந்த சாமான் வாங்குற பொருட்கள் அது இதுன்னு வாங்குறதுக்கு நாங்கள் போயிருந்தாங்க. பின்னால் போன இடத்துல எல்லாமே சினிமா பாட்டு போய் கொண்டு இருந்தது. கொஞ்சம் ஆக்கலாகவும் இருந்தது. அதுபடியாக நாங்கள் வந்து ஒன்றும் நிப்பாட்டவும் சொல்லலாம் தானே. இப்போ எங்கள்கிட்ட வீடு பக்கத்து வீடுனா நாங்கள் சொல்லலாம் தம்பி பாட்டை நிப்பாட்டுங்க நாங்கள் வீடு எடுக்கிறோம். அங்கே நாங்கள் சொல்லலாம் தானே பாட்டுங்க நிப்பாட்டுங்க இப்படி சொன்னால் அடிக்கிறேன்னா சொல்லலாது. அந்த அவியல் வந்து ஒரு விசேஷ நாளில் தான் நான் கொண்டு வந்துடலாம் வச்சு இந்த அவியல் பொருட்களை வச்சு பாட்டுகளை போட்டுக்கிட்டு நான் செய்யணும். அதுபடியாக நாங்கள் ஒன்றும் சொல்லலை. அதுபடியாக நான் வந்து ஒன்றும் சொல்லலை.
அதுபடியாக நாங்கள் வந்து இன்டர்வியூ மட்டும் ஒரு சின்ன ஒரு கட்டவும் எடுத்துனாங்க. அது வந்து சூரிய ஒளி வந்து பிடிக்குது நம்ம அதுபடியாக வந்து நாங்கள் அங்கே வந்து வீடியோ எடுத்து கொண்டு என்னென்னா உண்மைக்குமே பாட்டு கட்டுறதானா இப்போ நாங்கள் செந்துரஞ்சு வீடியோ எடுக்கலாம் போயிட்டு அதேமாதிரி உள்ளுக்குள்ளே நல்லூர் கோயிலுக்குள்ளே ஃபோன் கேமரா ஒன்றுமே கொண்டு போகலாம் என்ன செந்துரு. அப்போ அதனாலே நாங்கள் வீடியோ எடுக்கலாம் போயிட்டு அப்போ நாங்கள் மணிக்கடை போடணுன்னு சொன்னாங்க. அதனால் நிறைய பொருள் வாங்கல ஒரு கொஞ்சம் வாங்கணும் என்ன செந்துரு. அதோட வந்து இன்றைக்கு நாங்கள் நல்லூருக்கு போய் வந்து இந்த விட 2 நாள் ஆகுது உண்மைக்குமே. ஏனெண்டா நாங்கள் நல்லூர் போயிட்டு வந்து வரவே நைட்டு 10 மணிக்கிட்ட ஆயிட்டு. நானும் செந்திரன் அக்காவும் செந்திரனும் தானே அத்தானும் போனாங்க. அப்போ போனபடியாக 4 பேரும் நல்லபடியாக நின்று எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே பச்சி எல்லாம் சாப்பிட்டு என்ன செந்திரன் அதோட பச்சி சாப்பிட்டதோட செந்திரன் ஷர்ட்ல எல்லாம் பச்சி ஊற்றுப்பாட்டு. உண்மைக்குமே பச்சிக்கு அந்த என்ன செஞ்சு வந்தேன்னா கட்டத்தூள் சம்பல் அது மாதிரி ஒன்று செஞ்சோன்னா சத்தியமாக வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாருமே அங்கே வந்து வாங்கி சாப்பிட்டு வேணுமே அந்த கொழும்புல அந்த ஹோல் பீச்சில் இருக்கும் அப்படி நின்றுச்சு நம்ம பார்த்தீங்களா. அது மாதிரி நான் வந்து அண்டை போய் போட்டு கொண்டு போனது வந்து வெள்ளச்சேட்டை இன்றைக்கு நாங்கள் 2 நாள் ஆச்சுன்னபடி தான் நாங்கள் வேறு போட வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து அப்படியே அந்த வீடியோ வந்து தொடர்பு கொள்கிறோமே. ஏனெண்டா அப்போ அதோட நாங்கள் நேற்றைய தினமும் நாங்கள் கொஞ்சம் அலுவலால் என்ன செஞ்சுறேன் வீடியோ எதுவுமே பதிவு செய்யலாம் போயிட்டு அதான் காரணம் வேறு ஒரு காரணமே இல்லை. மற்றபடி நாங்கள் நல்ல சும்மா தான் நாங்கள் நல்ல சுகமாக தான் இருக்கிறோம். அவியலும் நல்ல சுகமாக இருக்கிறோமோ நாங்கள் நம்புகிறோம். எல்லாருமே நல்ல சுகமாக இருக்கணும் நாங்களும் கடவுளாக கும்பிட்றோம் டெய்லி உண்மைக்குமே. அப்போ நாங்கள் என்னென்ன பொருட்கள் என்னென்ன செந்திரன் எனக்கு வாங்கி தந்தவரண்டு பார்ப்போம். ஆனால் செந்திரன் உண்மைக்குமே சொன்னேன் வாங்குவோங்க வரண்டு. நான் தான் கொஞ்சம் தெரிந்தானே சிக்கனை கூட ஆனால் வந்து நாங்கள் பெரிய லெவலில் சாமான் ஒன்றும் வாங்கல. உண்மையிலேயே வந்து அந்த முதல் கோயில் தொடங்கிக்க வர்ற சாமானும் கடைசி நாளில் இருக்கிற சாமானும் கொஞ்சம் வித்தியாசம் தானே. எல்லாம் சாமான் எல்லாம் முடிஞ்சு வந்துச்சு. அதோட வந்து வாங்க வந்து பெரிய லெவலில் வந்து சாமான் ஒன்றும் வாங்கல. வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி சும்மா அது அந்த பொருட்கள்லாம் வாங்கி வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் எல்லாம் வாங்கிக்கணும் வந்து நாங்கள் அவள் என்னென்ன பொருளாடுவா அதே மாதிரி செந்திரன் எனக்கு கிஃப்ட்டும் வாங்கி தந்தவர். அது பெரிய லெவல்ல இல்லை எல்லாம் சும்மா நார்மலான இதை கிஃப்ட் இது எல்லாம். ஆனால் அது என்னென்னு பார்க்கத்தானே வரும் எனக்கு பின்ன கட்டாயம் காட்டுத்தானே. நாங்கள் இன்றைய எடுத்துனாங்க நாங்கள் சன்னதி கோயிலுக்கு போகிறோம்னு தான் நாங்கள் நல்லூருக்கு நாங்கள் போகிறோம். அது வந்து சொல்லலை வழி பயணம் பண்ணி போகிறோம்னா நாங்கள் இருந்தாங்க. ஆனால் வந்து சொல்லல உண்மையிலே நாங்கள் நல்லூருக்கு தான் போயிருந்தாங்க. அதுபடியாக அந்த வீடியோ ஒன்று எடுத்து கொள்ளையெல்லாம் போயிட்டுது. அதுபடியாக தான் நாங்கள் இப்போ வந்து வீட்டை இருந்தோன்னு எடுக்கிறோமே. அதான் வீட்டை இருந்தோன்னு எடுக்கிறோம். அதே விட முக்கியமான ஒரு ஆளை காணையிலேன்னு யோசிச்சுங்க அவர்கிட்ட ஆக்கினா கூடி போய் செந்திரன் தூக்கி சீட்டுக்கு மேலே இருந்துச்சு. அப்படி இருக்கா காட்டுங்க கேமரா மேலே இருக்கா பாருங்க. ஏன் அதில் இருக்கிறீங்க இறக்கி விட மாட்டீங்க. ரக்கவே மாட்டார் சொன்னார் வீடியோ எடுத்து முடியல. நோ இதுல ஏறுங்க வாங்க சரி அவர் இருக்காட்டு விடுங்க. குரங்கு இருக்கு அப்படித்தான் நாள் கொஞ்சம் சரியான கொஞ்சம் குழப்படி கூடிட்டார் வந்து அதுபடியாக கொஞ்சம் மேலே ஆளை ஏற்றி விட்டு கிடக்கு. நீங்கள் கொஞ்சம் மேலே இருங்க அது வேற தூக்கி ஏற்றி விட்ட வேற போய் இருக்கிறார் நல்ல வடிவா ட்ரக்காவே மாட்டோமா நாங்கள் செஞ்சுறோம். நாங்கள் அப்போ நாங்கள் என்னென்ன பொருளான்னு பார்ப்போமா. நாங்கள் பார்ப்போம். அப்போ வாங்க வந்து பார்ப்போம். பெரிய லெவலில் இல்லை எல்லாம் சும்மா நார்மலான பொருள் தானே. அதுவும் இதுக்குள்ளாம் செத்துறோம் வாங்கி தந்தவன் தான் வாங்கி தந்தவன். நான் வாங்கி தரேன். நான் வாங்கி கொடுத்தது ஒரே ஒரு பொருளாக நான் தான் பார்த்து வாங்கினேன். பார்த்து சும்மா நார்மலாக தான் வாங்கினது. பெரிய லெவலில் இன்னொன்று வாங்கல. முதலாவதே உங்களோட கிஃப்ட் எடுத்து காட்டுவோமோ. அது உங்களோட விருப்பம் உங்களோட கிஃப்டை காட்டுவோமே. சும்மா ஆரம்பிச்சானே இல்லைன்னு தானே சும்மா எதிர்பார்க்குற அளவுக்கு அப்படி ஒரு சாமானும் வாங்கல. சும்மா நார்மலாக வீடியோவுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி தான் சாமான் வாங்கினேன். வேறு முதலாவது இதுதான் செந்திரன் நான் கேட்காமே எனக்கு தெரியாமே வாங்கிட்டு வந்தது ஒரு பொம்மை கொடி. அதாவது பொம்மை கொடி இதுக்கு உண்மைக்குமே இதே கலரில் அது கொஞ்சம் பெருசாக எனக்கு இருக்குது. இந்த எனக்கு பொம்மை கொடி உண்மைக்குமே விருப்பம். அப்போ இதே சைஸில் இருக்குது. அப்போ நாங்கள் இதே கலரில் வாங்கினீங்கன்னா அதிண்ட குட்டி தான் இது ஒரு கதையோ அந்த உண்மைக்குமே அது வந்து நல்லா இருந்துச்சு. அது வந்து உண்மையிலே நான் அதை எதிர்பார்த்து இது வாங்கியது. இது வாங்கினா அப்புறம் தான் சொன்னேன் அதே கலர் வாங்கி. அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன் அதே கலரில் இதை வாங்கியிருக்கேன்னு சொன்ன அப்புறம் டக்குன்னு சொன்னேன் அது கொடுத்தேன். அப்போ சாதாரண இருக்கிறீங்களே நான் என்ன ஆனால் உண்மைக்குமே எனக்கு பிடிக்கும் தெரியுமா குட்டி நல்ல வடிவாக இருக்கு. என்ன மாதிரி இருக்குல்ல சொன்னது உங்களை மாதிரி தான் கரெக்ட் நான் வச்சுருங்க கவிஞர். சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் செந்திரன் எந்த கோயிலுக்கு போனாலும் வாங்குறவர். ஆனால் ஒரு நான் வாங்குறேன். நீங்கள் இது உண்டு
என்னண்டு பார்த்தா உண்டியல் இந்த உண்டியல் செந்திரன் உண்மைக்குமே எந்த கோயிலுக்கு போனாலும் செந்திரன் வாங்கி கொண்டே இருக்கிறார். ஆனா சத்தியமா காசு போட்ட நம்ம வாங்குறதா நான் ஆசையில வாங்குறது சேப்பம் இந்த முறையாச்சு சேப்பம் அதுக்காண்டி ஏன்டா உண்மைக்குமே செந்திரன் எந்த கோயிலுக்கு போனாலும் உண்டியல் வாங்குற கூட வாங்கி வாங்கி இப்படியே வீட்டை அப்படி அடிக்க வச்சிருக்கான் பையில செந்திரனுக்கு என்ன மாதிரி அப்பள் உண்டியலும் கிடக்கு. ஆனால் நான் வாங்கின உண்டியலுக்குள்ள 2 உண்டியெல்லாம் நம்ம கிடக்கு. இது உண்டு இன்னொரு சோப்பு மிட்டையெல்லாம் ஒரே மாதிரி அப்படியே இருக்குதோ இல்லை தான். அப்போ உண்மைக்குமே நல்லூரில் சரியான என்ன மலிவுன்னு சொல்லி தான் நாங்கள் போனாங்க. நல்லூரில் வந்து ஒரு சரியான ஒரு மலிவு அந்த எல்லா கடையிலும் இல்லை. இந்த சில கடைகளில் 100 ரூபா 50 ரூபா 150 ரூபா 350 ரூபா 300 ரூபா 400 ரூபா அப்படி ஒரு கடையிலும் இருக்குது. வந்து நாங்கள் வந்து இந்த கடைசி நாளில் போனோடனே தான் அதுக்கிட்ட சாமானோடும் இல்லை எல்லாம் முடிஞ்சு. ஆனால் உண்மைக்குமே 60 ரூபாவில் இருந்து அங்கே 1500 ரூபா வரையும் இருக்கா. வீட்டுக்கு தேவையான பொருளான அதுக்கு கூட இருக்குது. வந்து நாங்கள் விலை கேட்கு நாங்கள் இவ்வளோத்துக்கு என்ன பார்த்துனாங்களோ. ஆனால் பார்த்தோன்னா எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த உண்டியல் விலை 150 ரூபா கொஞ்சம் இது கொஞ்சம். ஆனால் வந்து இது வந்து அந்த 100 ரூபா சாமானுக்கெல்லாம் கிடந்தது. நாங்கள் எடுத்து அந்த விலையை போட்டு தான் தருவினோம். அந்த கட்டத்தில் சொன்னேன் இது வந்து 150 ரூபா. சரி நாங்கள் கதைக்கல என்னதை கதைக்கிறோம் நாங்கள் ஒன்றும் கதைக்கல. அதே மாதிரி அடுத்து எடுக்கட்டும் ஓடுங்க 10 எடுத்தான் இங்கே பாரு கோப்பை. அதாவது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கோப்பை பார்க்கவே தெரியுமே 2 பேருக்குமே. 7 பேர் வந்தவ அவர் தெரியல. நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் தானே. ஆனால் இஞ்சி பாருங்க உண்மைக்குமே இந்த கோப்பை நாங்கள் குழப்படி செஞ்சா ஒன்றுமே காட்ட மாட்டோம்னு சொல்லியிருக்கு. நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். உண்மையிலேயே நம்ம இது ஒரு டிசைன் உள்ளது. ஆனால் நல்ல ஒரு கோப்பை நல்ல அதாவது அந்த ஷைனிங் மாதிரி பார்க்கவே தெரியுமே. ஏன்னா நாங்கள் 2 பேரும் தான் உண்மைக்குமே வீட்டில் எனக்கும் செந்திரனுக்கும் தானே. அதனால நாங்கள் 2 பேருக்கு ஏற்ற மாதிரி வாங்கியிருக்கோம். ஆனால் இதில் ஒவ்வொரு டிசைனில் இருந்துச்சு. இப்போ ஆப்பிள் பழம் போட்ட மாதிரி மற்ற காய்கறிகள் இருந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் இந்த கப்பில் ஃபுல்லாக அந்த இது மாதிரி இருந்தபடியா எனக்கு பிடிச்சிருந்தது. அப்போ வாங்கினாங்க. இதுண்ட விலை உண்மைக்கும் பார்த்தீங்கன்னா இது 100 ரூபா. 100 ரூபா 250 ரூபா. சாரி 100 ரூபாவிலேயும் இருக்குது. அது கொஞ்சம் மெல்லிஸ். அந்த சின்ன அது வந்து விலை வந்து மாறி சொல்றான். இது வந்து உண்மையிலேயே வந்து 250 ரூபா. இதுல வந்து 150 ரூபாய்க்கும் இருக்கு 100 ரூபாய்க்கும் இருக்கு. இதை விட கொஞ்சம் சின்ன 250 ரூபா உரிய கோப்பை தான் வந்து இது. அது இது பெருசுனா என்னண்டா இதண்டா கொஞ்சம் படி வேற இருக்கு மண்டபடியா நாங்கள் 2 வாங்கினாங்க. அதோட இது கொஞ்சம் முறை மீனா அதை மாதிரி நல்ல என்ன சுற்றி விளையாடுறீங்களா? நீங்கள் சுற்றி பார்க்கணும். ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னா காட்டுவோம் புறா காட்டு இங்கே வேறுங்க. இது அதாவது இது நாங்கள் சீனிகள் தேயிலைகள் போட்டு வைக்கிறோம். குட்டி போத்தல் ஒன்றும் போட்டு வைக்கல. அது என்னென்னாலும் ஒரு ஒன்று போட்டு நீங்கள் சீனிகள் தேயிலை எல்லாம் போட்டு போத்தல். இது இந்த சோடி வேறுங்க 2 வாங்கிக்கணும். பார்க்க தெரியுது இல்லை போத்தல் வடிவு. இதுக்கு நாங்கள் உண்மையிலேயே 1 கிலோ வந்து சீனி 1 கிலோ வந்து தேயிலை இல்லாட்டி வந்து தான் உண்டு. மான் வந்து கூப்பமாவல் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா வடிவானது எனக்கு பார்த்த உடனே பிடிச்சிருந்தா. இது நான் விடியெல்லாம் வச்சுட்டீங்க நீங்கள். இதோ 1 100 ரூபா 2 எடுத்தா 200. இதர கடையில் விடலாம் நினைக்கிறீங்க. 1 எடுத்தா 100 ரூபா 2 எடுத்தா 200 ரூபா. உண்மையே 100 ரூபா ஒரு போத்தல். அதே மாதிரி இது 3 போத்தல் 100 ரூபா. இங்கே பாருங்க போத்தலை பார்த்தாலே தெரியும் இந்த வடிவம். தொட்டு பாருங்க. இதுக்கெல்லாம் இனி செந்திரனுக்கு ஒரு கப்பு கட்டி சசினுக்கு ஒரு கப்பு கட்டி கொடுக்க நாங்கள் செந்துறோம். அப்படி ஒன்றும் இல்லை. இது வந்து உண்மையிலேயே நாங்கள் வந்து வீடியோக்கு எடுத்தது. கடுகுகள் பெருஞ்சீரகங்கள் போட்டு வைக்க கடுகுகள் பெருஞ்சீரகங்கள் சின்ன சீரகங்கள் அப்படி போட்டு வைக்கக்கூடிய ஆனால் வடிவார் இந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து அம்மாவை பொறுத்த வரைக்கும் எல்லா எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த பிளாஸ்டிக் எல்லாம் வாங்க. வேறு பெரிய சாமான் ஒன்றுமே வாங்க மாட்டா. போனோன்னா செந்திரன் அங்கே வீடியோ எடுப்போம். இப்படி ஒரு சின்ன சாமான். உண்மைக்குமே எனக்கு விருப்பம் நிறைய சாமான் வாங்கி வச்சிருக்கோண்டு. ஆனால் என்ன எங்களோட குட்டிக்கு தினுக்க வைக்க இடமில்ல அப்படியே எடுக்கலாமே இருக்கும். அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா கரண்டி. இதுவும் பார்த்தீங்கன்னா 1 2 5 என்ன சேர்ந்து 2 கரண்டியை காணையில். கரண்டி 5 கரண்டி வரும். 5 கரண்டி. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 5 கரண்டி 100 ரூபா பாருங்க. எவ்வளவு அதாவது மாவு கரண்டி இங்கே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து இது வந்து மாவுள் கரண்டி
எங்கள்கிட்ட வந்து கரண்டி கிடந்தது பிளாஸ்டிக்கில் கிடந்தது கரண்டி என்ன அது படியாக உண்மையிலேயே அந்த பிளாஸ்டிக் கரண்டி ஒன்றையும் காணல ஏதாச்சும் நீங்களும் எடுத்துனீங்க இந்த கரண்டி எடுக்கிறீங்க நீங்கள் இந்த கரண்டி எடுப்பீங்கல்ல எடுக்க மாட்டீங்களே உண்மையிலே வந்து இது வந்து மாவுள் கரண்டி வந்து உண்மையிலே வந்து 5 கரண்டி 100 ரூபா. இப்போ வந்து நாங்கள் டவுனுக்குள்ள உண்மையிலே வாங்குறேன்னா ஒரு கரண்டி எப்படி 100 ரூபாய்க்கு வாங்குவோம். 50 ரூபாய் 75 ரூபா கிட்டேனாலும் பெரும் ஒரு கரண்டி. இது வந்து கோயிலில் விற்றபடியா 5 கரண்டி மளிகை பொருளில் விற்றபடியா 5 கரண்டி வந்து 100 ரூபா. ஆனால் நல்ல லாபம் என்ன செஞ்சிடும். ஓ அடுத்த கட்டம் என்னென்னு பார்ப்போமோ. பார்த்துங்கோ. அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா சாக்கு. அதாவது நம்ம குட்டி வீட்டுக்கு நாங்கள் சாக்கு ஒன்று எடுத்துனாங்க. இது என்ன விலை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபா. அதாவது இதுவும் நல்ல மலிவு. இங்கே டவுனுக்கு 400 ரூபா இல்லை 450 ரூபா அப்படி தான் வரும். இது அங்கே 200 ரூபாண்டபடியே நாங்கள் ஒன்று எடுத்துனாங்க. என்ன செய்யுங்க மாதம் ஒன்று வாங்குங்க புதுசாக இல்லை மாசமாக தான் இருக்கு. வீட்டு வாசலுக்குள்ள நாங்கள் இப்படி போட்டு விடப்போம் மேடம். இது வீட்டு வாசலோ வீட்டு வாசல் இப்போ இதில் வச்சுக்கா வீட்டு வாசலில். சரி அப்போ செஞ்சு அடுத்த நான் என்னென்னு பார்க்குவோம் காட்டுங்கோ. ஓகே அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பென்சில். இங்கே பாருங்க அதாவது பார்த்தீங்கன்னா பென்சில் வாங்கிக்கணும் வந்து நான் என்ன மாடல் வித்தியாசமான ஒரு பென்சில் கூர்மாத்தி பென்சில் பாப்போம். அதாவது வந்து இங்கே வேறங்க 3 பேர் தான் கொடுக்க போகிறோம். இல்லை 4 பேர் இல்லை கேமராமேனுக்கு மேனே. அதாவது இங்கே ஒவ்வொரு கூர்மாத்தி பென்சில் நான் காட்டுறேன். கூர்மாத்தி பென்சில் வந்து இப்போ வந்து ஒரு கலர் இல்லை. இப்போ வந்து பென்சில் ஒன்று தான் அந்த குண்டு சோப்பு கலர் நாவ கலர்னா அந்த பென்சில் ஒரே இதான் கலருக்கெல்லாம் வித்தியாசம். அந்த கூறு உடைய வந்து நாங்கள் இப்போ என்னன்னு சொல்லுங்க. இப்போ நான் இப்படி எடுத்தோம்ல இங்கே இப்படி மாத்துறீங்க இந்த பக்கத்தால் மாற்றி விட்டா மஞ்சள் கலர் முன்னுக்கு அப்புறம் இங்கே பச்சை கலர் முன்னுக்கு இங்கே நாவ கலர் முன்னுக்கு. அப்போ இப்படி வந்து நாங்கள் பென்சிலில் வந்து மாற்றிக்கொள்ளணும். பயந்து போட்டு இது வந்து உண்மையிலேயே வந்து சசியாக்கு தினேஷுக்கு சந்தோஷுக்கு சசி 4 பேருக்கு சச்சினுக்கு நாங்கள் வாங்கல. உண்மையை சொல்கிறோம் சச்சினுக்கு நாங்கள் வாங்கல. நாங்கள் சச்சின் படிக்கிறதில்ல தானே இல்லாடி அம்மா நாங்கள் உண்மையிலே விற்போம். ஒன்று 250 ரூபா. இந்த செட் வந்து 250 ரூபா செட்டுக்குரிய சாமானுக்குள்ள வந்து இது வந்து நாங்கள் அப்படி எடுத்துனாங்க. 4 மணி எடுத்துனாங்க. அது வந்து முடல்ன்றபடி ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் கணக்கு பார்க்க கூடாது. சரியான விலை அதே போலதான் நாங்கள் சந்தோஷத்துக்கு துவக்க கொண்டு வாங்கி கொடுத்த நாங்கள் அதை நாங்கள் வீடியோ எடுக்கலாம் போயிட்டு ரெண்டா வந்த உடனே அவர் பிச்சுட்டார். அதே மாதிரி குண்டு போட்டு சுடுறது வாங்க அவருக்கு அதண்டா காணும். அப்போ அதான் செஞ்சிடும் ஒவ்வொரு முறை வந்து விடுவேன். அப்போ அவருக்கு அதை எடுத்து கொடுத்தது. அதே மாதிரி தான் இது பார்த்தீங்கன்னா 4 பைக். இப்போ எத்தனை லட்சம் இதில் நிற்கிறேன்னு நினைக்கிறீங்க சொல்கிறீங்க. இது வந்து உண்மையிலே இப்போத்த பெருமதிக்கு இந்த மாடல் பைக் வந்து 16,50,000. ஓ புத்தனை லட்சம் உங்களை கையில் நிற்கிது வேணும். அதாவது இங்கே வேணுங்க நாங்கள் 4 கலர் வாங்கினாங்களே. அது வந்து ஒரே செட்டுக்குள்ளே வந்து 4 பைக்கும் வச்சு 500. இப்படியே 4 பைக்கும் வச்சது. இவருக்கு கொஞ்சம் பைக்கை நான் காணும் தானே உங்களுக்கு தானே இல்லாமல். அப்போ நாங்கள் இவருக்கு வாங்கி ஒன்று வந்தேன் நாங்களே இந்தாங்க உங்களோட பைக் வாழ். அது வந்து நாங்கள் கடைசியில் வந்து காட்டுறோம். என்ன மாதிரி வந்து இந்த ஓட விடுற கடைசியில் வந்து காட்டுறோம் வச்சுருங்க. இதை கவனமாக தரணும். உண்டு இதே வந்து எனக்கு நான் வந்து வெளியில் காணுமே ஒரு ஆசை உங்களுக்கு இப்படி ஒரு பைக் எடுக்கணும் எடுப்போம். கடைசியில் எடுப்போம் உங்களோட நாங்கள் இது வந்து வயது போடுறதுக்கு முன்னுக்காச்சும் எடுத்து நாங்கள் சரி எடுப்போம். வயசு போகிற கடையில் இருக்குதானே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு செந்துறேன் இதுதான் வாங்கி தந்தவர் கியூட்டை. ஆமாம் எனக்கு ஒரு கலர் கடிச்சு அப்படி கலரில் இங்கே நான் நீல கலரும் ரோஸ் கலரும் வாங்கினேன். செந்திரனை கைக்கு நீலம் தான் தெரியும். தெரியாதோ இந்த உங்களோட கை வாடி போயிடல அப்படி வடி காணுமே என்ன பட்டதும் படாம அடிக்கிறீங்க முடிஞ்சாவோ. அப்போ நீங்களே தொட்டு எடுக்க போறீங்களே. வடி சரி பாருங்க ஒரு கைக்கு தான் அடிக்கிறது. இதுக்கு வந்து மேலே நீலம் அடிச்சா இதுக்கு ரோஸ் கலர் யாருக்கு மடிச்சிருக்கு 2 பேருக்கு மடிக்க சரியா என்ன முடிஞ்சிடும்.
ஆமாம் எனக்கு வந்து ரோஸ் கலர் இதில் அடிச்சுருங்க என்ன செஞ்சாங்க கேக்குறீங்க சும்மா அடிச்சு அடிக்க போயிடும் நீலம் ரோஸ் நீலம் ரோஸ் நீலம் கேர்ள்ஸ் தான் அடிக்கிறது நான் இங்கே நான் உங்களுக்கு அடிக்கிறேன் கை அப்படிதான் அடிக்கிறது இந்தாங்க அடிங்க இந்த இதுக்கு அடிக்க இந்த கைக்கு ஆனால் இது வந்து பெருசான தெரியல அது காஞ்சோன்னா தான் தெரியும் இந்த தண்ணி கலர் அப்படிதான் ஓகே காணும் இது வந்து என்ன கலர் தண்ணி கலர் தண்ணி இது ரோஸ் கலர் ஓகே அது வந்து டார்க் இல்லை அது மெல்லிய ரோஸ் என்ன மடிவா இருக்குன்னு காஞ்சி உண்மைக்குமே காஞ்சோன்னா தான் மடிவா இருக்குமே எனக்கு இந்த 2 கலரும் விருப்பம் தாங்கோ பண்ணுவாங்க பையங்கோ இதை என்ன சரி அடுத்த கட்டம் எனக்கு தான் செஞ்சிடமாயிட்டு கட்டடை இதோட முடிஞ்சு இதை வையுங்க கிடக்கணுமே இல்லை அமௌண்ட்டாக வைப்போமே அடுத்த பார்த்தீங்கன்னா செருப்பு அதாவது இங்கே பாருங்க இதை எனக்கு செஞ்சுறேன் தொட்டா அடிப்போம் ஓ இங்கே பாருங்க நல்ல வடிவான செருப்பு எடுத்து தந்துருக்குறேன் இது உண்மை பார்த்தீங்களா இப்போ ஆச்சுமே இல்லை இந்த குரல் வந்துச்சு நாங்கள் ஜெனி தேவைப்படாது அவர் இன்றைக்கு ஃபுல்லாக ரக்கரையில் தரேன் நிற்கணும் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த செருப்பின விலை 800 பாருங்க ஏன்னா நல்லா இருக்கும் செந்திரன் தான் 2மே செலக்ட் பண்ணேன் இதை வைங்க வாங்கால இந்த சோடி வந்து உண்மைக்குமே 800 அடுத்த சோடி காட்டுங்க இந்த சோடி கொஞ்சம் விலை கூட ஏன்னா அதாவது இங்கே பாருங்க இது வந்து என்னத்துக்கான விலை கூடன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார் இன்னைக்கு வந்து லாஸ்டிக் அந்த மாடலுக்காண்டி தான் இது வந்து விலை கூட அதாவது 1200 என்ன பெரிய வித்தியாசம் இல்லை ஒரு 400 வித்தியாசம் ஆனால் இது வழியில் போடுறதுக்கா செந்திரன்னா அது வீட்டில் இது வழியில் நான் அப்படி சொன்னீங்க உண்மைக்குமே வந்து நாங்கள் இப்படியே வந்து போட்டால் இது வந்து உண்மையிலேயே ஒட்டு விட்டுரும் அதுக்கிட்டுமே நாங்கள் இப்போ கடையில் கொடுத்தா தைக்கிற வினம் வந்து ரவுண்டாக வந்து எங்களுக்கு வந்து தைச்சி தருவினோம் இது இந்த செருப்பு அந்த செருப்பு எல்லாமே அப்படி நாங்கள் தைக்க ஆனால் என்ன உண்மைக்குமே இங்கே வாங்குற செருப்பு கொஞ்சம் லோக்கல்லான என்னென்னா விலை மறைவாக தானே வாங்குறது அது கொஞ்சம் லோக்கலாக இருக்கும் நீங்கள் இதுலேயே சரி அடுத்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து என்னன்னா இதை வந்து தச்சு கொண்டோம்னா இந்த பார் வந்து கிளம்பாது வடிவு இருக்கா என்ன வடி இருக்கா இப்போ வந்து நூலில் தச்சிருக்க போய் மட்டும் அப்படியா அப்படின்றக்க வந்து கொஞ்சம் பாவனை வந்து கூடியா இருக்கு அந்த நல்லதுக்காண்டி தான் நான் இப்போ இது கொஞ்சம் பாவனையில கொஞ்சம் மற்றும்படி நான் எனக்கு எப்படியே போட்டால் அறந்தாலும் எனக்கு சிக்கல் இல்லை ஆனால் கொஞ்சம் பாவிக்கிற வந்து காலப்போக்கு கொஞ்சம் கூட வடிவெல்லோ ஓகே வேற என்ன செய்வோம் வேற அவர் கொஞ்சம் சத்தம் போட விட்டா இதுலயே குடிவோம் அப்படி இல்லாடி அந்த மேலோட்டுலாம் நேற்று ஓடி அங்கே அத்தை விட்ட ஏற்றுவோம் சரியோ உண்மைக்குமே அப்போ நாங்கள் இவ்வளவு தான் அப்போ சச்சின் கார் அந்த மோட்டர் சைக்கிளை உருட்டி விட்டு காட்டுவோமோ ஓ சச்சின் சச்சின் செய்வேன் ஆமாம் நான் 2 உருட்டுறேன் நீங்கள் 2 உருட்டும் சரியான விருப்பம் வேறுங்கோ எனக்கு இந்த காலத்து கொண்டாங்க வேறு ஆட்ட பஸ் ஸ்டாப் போயின்னு வா மாமா எந்த பஸ் ஸ்டாப் போட்டோம் அப்படி இல்லை இதை நான் செய்கிறேன் இல்லை இது கொஞ்சம் சச்சின் நேற்றோட இறந்துட்டேன் இது கொஞ்சம் விஸ்பரிங் விட்டுட்டு போச்சு இதை பாருங்கம்மா இது நிலம் தானே செஞ்சேன் ஓகே இதை பிடிக்க போய் பாருங்கம்மா மோட்டர் அச்சில் மட்டும் சரி உண்மைக்குமே காணும் இருந்தா அங்கே அவருக்கு பொறுக்கி கொண்டு இருக்கணும் அப்போ செஞ்சுறேன் அப்போ என்ன செய்வேன் நாங்கள் இவ்வளவு தான் வாங்கினாங்க உண்மையிலேயே வந்து இவ்வளோ தான் வந்து வாங்கின பொருட்கள் வந்து நாங்கள் வந்து கட்டாயமே நாங்கள் நல்லூர் எடுத்து காட்டணுன்றதுக்கான இருந்து நாங்கள் எடுக்கல சூழ்நிலை ஆனால் உண்மைக்குமே நல்லூரில் சரியான மேலிவு சொல்ல நம்ப மாட்டீங்களா அப்படி ஒரு மேலிவு வேணும் வேணும்னா எல்லாருமே நிறைய அம்மா அவங்க என்னன்னு சொல்கிற சனமுண்டா அவ்வளோ பேர் இருந்துச்சு நம்ம அதுக்குள்ள போனதுல மாறுபட்டா சரி திரும்பி வழியில் வர இல்லை சின்ன பிள்ளையில அதுக்காண்டி தான் நாங்கள் இல்லை ஆறுதலாக போனாங்க ஆறுதலாக போய் நம்மகிட்ட சேனோம் நீங்கள் இருங்க அப்போ நாங்கள் வந்து இவ்வளோதான் நாங்கள் இந்த வந்து வீடியோ பதிவு பண்ணி அவரை ரக்கி விடுவோம் அவர் கடைசியாக வந்து நாங்கள் ரக்கி விடுவோம் என்ன சொல்லுவோம் இப்போ நல்லூரில் வந்து நாங்கள் எடுத்து எங்களுக்கு போடணும்னு ஆசை தான் எடுத்து போடையில் அதோட சூழ்நிலை ஆயிடுச்சு இது வந்து இந்தியா வந்து பதிவை வந்து நீங்கள் சமாளித்து கொஞ்சம் பாருங்கள் உண்மைதான் நாங்கள் பெரிய லெவலில் வந்து சாமான் வாங்கல உங்களுக்கே தெரியும் தான் இவ்வளோதான் சாமானை நான் வாங்கினேன் சார்
மற்றபடி கச்சான் பூஞ்சல் அதெல்லாம் வாங்கி வந்து சாப்பிட்டு முடிஞ்சது. ஏன்னா 2 நாள் வரையும் இருக்க மாட்டோம் தானே. நாங்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டோம். அதேமாதிரி கரைஞ்சிருந்தாலும் வாங்கிட்டு இருந்தாரு. அதுவும் நாங்கள் நல்ல வடிவாக சாப்பிட்டுட்டோம். அப்போ உறவுகளே நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம். தொடர்ச்சியாங்கிற வீடியோவை பாருங்க. உங்களுக்கு புதுசாக வரணுங்க மறுபடியும் சொல்கிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். இந்த ஒரு பதிவை சமாளித்து பாருங்க. நாளையிலேருந்து என்ன வீடியோன்றதா மறுபடியும் வீடியோ முடிப்போம். சரி பாய். நாங்கள் இன்னும் ஒரு புதிய வீடியோ நாளை சந்திப்போம்.